ஹே गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. இது கிரீன் ஃபார்ம் டெக்னோ யூடியூப் சேனல். நான் உங்க பாபா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் மானிட்டைசேஷன் ரூல்ஸ் 2021 இந்த 2021 புதுசாக ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நான் மானிட்டைசேஷன் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டிருக்கேன். முதல்ல அந்த வீடியோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லா சந்தேகமும் தீர்ந்துடும். இந்த வீடியோவில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, மானிட்டைசேஷன் அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 hours வாட்ச் டைம், இதை ரீச் பண்ணிவிட்டு நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறோம், நமக்கு அப்ரூவலும் கிடச்சிருது. அத்தோடு இது அவ்வளோதானா? அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பற்றி எதுவும் கண்டுக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. முதல் வருஷம் நீங்கள் இந்த க்ரைட்டீரியாவை ரீச் பண்ணிவிட்டு அப்ரூவல் வாங்கிடுறீங்க. அடுத்த வருஷமும் இதை நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணணும். அந்த 4000 hours வாட்ச் டைம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நீங்கள் ரீச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வருஷத்துக்கான அந்த மானிட்டைசேஷனை வந்துட்டு உங்கள் சேனலுக்கு எனேபிளாக இருக்கும். அப்படி நீங்கள் அதிலேருந்து குறைஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக மானிட்டைசேஷன் வந்துட்டு டிசேபிள் ஆயிரும். திருப்பி நீங்கள் அதை ரீச் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி உங்களுக்கு அவங்க எனேபிள் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராசஸ். அந்த 4000 hours வாட்ச் டைம் அப்படிங்கிறத வருஷம் நீங்கள் ரீச் பண்ணணும். எவ்ரி இயர் நீங்கள் வந்துட்டு ரீச் பண்ணணும். என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க, வருஷம் எப்படி ப்ரோ நம்ம பண்ணுறது, ஒரு வருஷத்துக்கே நாக்கு தள்ளுது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நானும் அப்படி தான் ஆரம்பத்தில் நினச்சேன். ஸ்டார்டிங்கில் இதை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு தாங்க உங்களுக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 2-3 மாதத்துலேயே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இதை வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். இது சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பேர் ஒரு மாதத்தில், ஏன் ஒரு வாரத்தில் கூட இந்த 4000 hours வாட்ச் டைம் அப்படிங்கிறத வந்துட்டு ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் தான் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதுவுமே வந்துட்டு நீங்கள் எப்படியும் தாண்டி வந்துடுவீங்க. நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ எவ்ரி இயர் இதை நீங்கள் ரீச் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி தான். ஆனால் கண்டிப்பாக ரீச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக யூடியூபர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து விட்டிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.